கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். நாமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவைய கல்லறைய விட்டு விட்டு பரலோகத்துக்கு ஏறி போனாரோ, அதே போல நாமும் இயேசு கிறிஸ்து நம்மை எவைகளிலிருந்து விடுவித்தாரோ அவைகளுக்கு திரும்பி போகாம, அவைகளை திரும்பி பார்க்காம வெற்றி நடை போட்டு முன்னேறிக்கொண்டே இருப்போம். ஏன்னா நம் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கல்லறையின் கல் புரட்டப்பட்டது போல உங்க வாழ்க்கையின் தடைக்கற்களும் புரட்டப்படும். ஏன்னா நம் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம் கைகளின் ஆணி பாய்ந்த காயங்களை தான் உயிர்த்தெழுதலின் சாட்சியா காண்பித்தாரு. அதே போல உங்க வாழ்க்கையின் காயங்களும் வேதனைகளும் ஒரு நாள் சாட்சியாக மாறும். ஏன்னா நம் இயேசு ஜீவிக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஸ்திரீகள் ஓடி போனார்கள்னு வேதம் சொல்லுது. நாமும் நம் தேவனின் மகிமையை ஓடி ஓடி பறைசாற்றுவோம். ஏன்னா நம் இயேசு ஜீவிக்கிறார். எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்னார். ஆனா அந்த முடிவுக்கு அப்புறம்தான் ஆரம்பமே இருந்துச்சு. அந்த ஆரம்பத்துக்கு இப்போ முடிவே இல்லை. அதுபோல உங்க துக்க நாட்களும் ஒரு நாள் முடிந்து போகும். ஏன்னா நம் இயேசு ஜீவிக்கிறார். வெறுமையான கல்லறை வெற்றியின் அறிகுறியாச்சு. அதுபோல உங்க வாழ்க்கையின் வெறுமையும் ஒரு நாள் வெற்றியின் அறிகுறியா மாறும். ஏன்னா நம் இயேசு ஜீவிக்கிறார். அவர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் தேவனாய் நம்மோடு இருக்கிறார். எனவே நம்ம யாருக்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் அஞ்ச வேண்டாம். நம் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது நமக்கு என்ன குறைங்க இருக்க போது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஈஸ்டர்.